வணக்கம். உங்கள் விக்கிராஜ். மதுரையில் நடந்த டிவிக்கோட 2வது மிகப்பெரிய மாநில மாநாடை பத்தி தான் பேச போறோம். அந்த மாநாடு பயங்கரமான முறையில எல்லாராலையும் போற்றப்பட்டது, நிறைய பேரால பயங்கரமா சர்ச்சையாகவும் பேசப்பட்டது. அதுல நடந்த சில குழப்பங்களை பத்தி தான் இப்ப பேச போறோம். அந்த குழப்பங்கள்ல யார் தான் இதுல தெளிவான ஆளு அப்படின்ற மாதிரி தான் பேச போறோம். அதாவது குறிப்பா சொல்ல போனா டிவிகே மாநாடுல அந்த ரேம்ப் சொல்லுவாங்க பத்தியா, ரேம்ப் வாக்கு. அதுல டிவிகே கட்சியோட தலைவர் இருக்காங்களே தளபதி அவர்கள், விஜய், அவர் நடந்து போறாரு. நடந்து போற சமயத்துல அங்கு இருந்த ரசிகர்கள், அதாவது ரசிகர்கள் தான் இப்போ தொண்டராக மாறி இருக்காங்க. அங்க விஜயை நோக்கி ஒரு நபர் ஓடுறாரு. ஓடி போகும்போது அங்கிருந்த பவுன்சரால தூக்கி எறியப்படுறாரு. இது ரொம்ப சர்ச்சையா பேசப்பட்டது. ஆனா நேற்று முன்தினம் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, சரத்குமார் என்ற நபர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, இவர் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவரும் இவருடைய அம்மாவும் அங்க உள்ள காவல் நிலையத்துல போய் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் விஜயை நோக்கி அவரை நோக்கி ஓடுறேன், அவரை பாக்குறதுக்கு. அங்க இருந்த பவுன்சர் என்னை தூக்கி எறிகிறாங்க. அங்கிருந்த பவுன்சர்களால எனக்கு உடம்புல ரொம்ப சிராய்ப்பு ஏற்பட்டது. எங்க வீட்டுல அப்பா கிடையாது, நான் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி அவருடைய வாக்குமூலத்தை சொல்லியிருக்காரு. அதனால 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவும் செஞ்சிருக்காங்க. அதாவது குறிப்பா இருக்காரு பாத்தீங்கன்னா தலைவர் விஜய், டிவிக்கோட தலைவர், அவர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த 10 பவுன்சர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க. இது போயிட்டே இருக்கிற சூழ்நிலையில இன்னொரு நபர் வர்றாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர். அவருடைய நேம் அஜய். இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றது போய், அவர் மாநாடுக்கே வரல, நான் தான் மாநாடுக்கு போயிருந்தேன். தலைவர் விஜயோட பவுன்சர் தூக்கி எறியப்படும் போது நான் தான் அங்க இருந்தேன், என்னதான் தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதுல எல்லாருக்குமே ரொம்பவே குழப்பமாவும் ஏற்பட்டது. ஆனா அந்த அஜய் என்றவர் போன மாநாடு, அவர் போடுற ட்ரெஸ், நெக்ஸ்ட் அவர் அங்க செஞ்ச சில சேட்டைகள் எல்லாமே வீடியோவா அவரே பதிவிட்டிருக்காரு.